ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பேக் டு ஸ்கூல் கிராஃப்டை தான் பார்க்க போகிறோம். எங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குண்டு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. இனி என்ன கிராஃப்ட்டு? என்ன போல் லேட் ப்ரிப்ரேஷன் உள்ள ஆள்காருக்காயிட்டு இந்த வீடியோ ஒரு 5-6 ஐட்டம்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிற எல்லா கிராஃப்ட்டும் ஓவர் மணி ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியானது தான் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஒரு சில A4 ஷீட் வச்சுட்டே இந்த எல்லா கிராஃப்ட்டும் நம்ம பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப்டிലേക്ക് போகாം. ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻ്റ് ആയ നെയിം സ്ലിപ്പാണ് ഇപ്പോൾ பார்க்க போகிறோம். ഒറ്റ A4 ஷீட் போதும். 8 பீசஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்கெச்சஸ் ஆர் கலர் பென்சில் இல்லைங்க இது போல் ப்ரஷ் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூடி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். എൻ്റെ ഫുൾ ഡാർക്ക് കളേഴ്സ് மட்டும்தான் இருக்குது. ஒரு ചെറുതായിട്ട് ஏஸ்தட்டிக் லுக் வரதுக்காக பிங்க் கலர் பென்னு வச்சுட்டு ஒரு கிரிட் வரைஞ்சிട്ടുണ്ട്. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட சின்ன சின்ன ட்ராயிங் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டலாம். இதில் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியான நேம் ஸ்லிப் தான் நான் பண்ணியிருக்கேன். க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரியான உங்களுக்கு நேம் ஸ்லிப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி கலர் பென்சில்ஸ் வச்சுட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அங்கே க்யூட்டாയിട്ടുള്ള நேம் ஸ்லிப் ரெடி. இனி அடுத்த கிராஃப்டிലേക്ക് போகலாம். இப்போ நாம் பண்ண போகிறது ஒரு க்யூட்டான மினி நோட் புக். கிளாஸில் இருக்கும்போது ஏதாச்சும் முக்கியமான நோட்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த நோட் புக் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது போலത്തെ ஒற்ற A4 ஷீட் போதும். இந்த மாதிரி ஃபோல்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு சைடு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ செய்யறது வெரி ஈஸி மெத்தட். யார் வேணாலுமே பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கூடி டிஃப்ரெண்ட் ஆகிட்டுள்ள ஷேப்பில் யாருக்காச்சும் நோட் புக் வேணும் அப்படின்னா இல்லாட்டி ஸ்டிக்கர் நோட் புக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம போடலாம். நம்ம சிம்பிளாயிட்டല്ലേ ചെയ്യണേ. അപ്പോൾ എല്ലാ പേജസിലും കുട്ടി കുട്ടി ഡോട്ടർ ലൈൻസ് പോട്ടിട്ട് இந்த மாதிரி ഗ്ലൂ വെച്ച് ഫിക്സ് பண்ணிட்டேன். കുറച്ച് നേരം ഉണങ്ങണം. ഒരു തിക്കായ പേപ്പറോ അല്ല ஷீட்டோ எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு இன்விடேஷனோட பேப்பர் தான். இது வந்துட்டு நல்லா திக்காகவும் இருக்கும். அத்தியாவசியത്തിന് ஒரு டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ചെറുതായിട്ട് നോട്ട്സും சொல்லிட்டு ഒരു സ്റ്റിക്കർ എടുത്തിട്ട് ഇത് മേലെ ഒട്ടിக்கலாம். അങ്ങനെ ക്യൂട്ടായ മെമോ പാഡ് റെഡി. എന്തായാലും ഇത് ട്രൈ ചെയ്ത് നോക്കുക. അടുത്തത് என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒரு ஏஸ்தட்டிக் லுக் இருக்கிற ஹேண்ட்மேட் ஸ்கேல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு ஏற்றும் ஸ்பெஷலாகிட்டு உள்ள ஒரு கிராஃப்ட்டு. எதுக்காகனா இது சின்ன வயசுலேயே நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் அந்த மாதிரி பெயிண்டிங் கலரிங் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பட் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி செலோ டேப் விட்டு ஒட்டிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ അങ്ങനെയെല്ലാം நம்ம ചെയ്യാൻ போன ஒரு க்யூட் லுக்குக்காக இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்விடேஷன்லேருந்து ஒரு பார்ட் கட் பண்ணி எடுத்து க்யூட்டான கலரிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். சேஃபாக இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு செலோ டேப் ஒட்டிக்கலாம். யாருக்காக இருந்தாலும் இந்த ஸ்கேல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்கள். என்ன அடுத்த கிராஃப்டிലേക്ക് போகலாம். நம்மளோட சேனலில் க்யூட்னஸுக்கு எந்த குறவும் இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான பென்சில் தான். ஹேண்ட்மேட் பென்சில் நம்மளே பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி இருந்த பென்சிலையே இன்னும் க்யூட் ஆக்க போகிறோம். எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்பிலும் இது போலത്തെ ஒட்டுന്ന கிளிட்டர் ஷீட் கிடைக்கும். பென்சில் അതിൻ്റെ முകളിல் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கிற க்யூட்டான செலோ டேப்ஸ் இருந்தாலுமே அதில் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். இது பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்த இமேஜ் தான். பார்த்ததுலேருந்து இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டேன். ஒரு க்யூட்டாய பூச்சக்குட்டின்ற ஃபேஸ் கட்டாக இதுக்கு வருது. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லையெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்குங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியெல்லாம் பார்க்கலாம். புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு இருக்கிற ரப்பர் பென்சில் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிற அந்த டிப் பென்சில் இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். 90ஸோட ஸ்கூல் டேஸே ரொம்ப ஸ்பெஷலானது தான். அங்கே ஸ்கூல் டேஸோட கதை சொல்லிட்டு பென்சில் ரெடி ஆகி ஸ்டேஷ்னரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டிக்கர் நோட்டு இல்லாத ஒரு ஷாப்பும் நம்ம பார்க்க முடியாது. அங்கே நம்ம பைசா செலவாக்கிட்டு ஸ்டிக்கி நோட் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஒற்ற ரூபண்ட A4 ஷீட் போதும். இந்த மாதிரியான ஃபோல்டிங்கில் மடிச்சு ப்ரஷ் பென் வச்சுட்டு ஒரு ரேண்டமான டிசைன் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் கூட நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடல. ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். நம்மக்கிட்ட நார்மல் சைஸில் இருக்கிற செலோ டேப் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். எல்லா பீசஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் ஒட்டிச்சு எடுக்க
இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ஹோல்டரோட ஆயிக்கோட்டை க்யூட்டான பிங்க் கலர் லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒட்டிச்செடுக்கலாம். ஸ்டிக்கி நோட்டுன்னு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு க்யூட்டான ஃப்ளவரையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். എന്നാൽ ഇത് യൂസ് ആകണ്ട നോക്കുക. ആഹാ, യൂസ് ആകണ്ടല്ലോ. ഇഷ്ടപ്പെട്ടാൽ മറക്കാണ്ട് ലൈക്ക് ചെയ്യണേ. ഇനി അടുത്ത ക്രാഫ്റ്റ്. இப்போ நம்ம பண்ண போகிறது എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ഒരു സാധനം എന്താ, അത് என்னன்னா டிரான்ஸ்பரண்ட் பவுச். ஏதொക്കെ ஸ்டேஷ்னரி உண்டோ அதிலொക്കെ போய் ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பவுச் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்கிற பவுச்சு தான். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதில் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். சிலர் விசாரிக்கும் நீ ஓவர் ரியாக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது இல்லை. சில மைண்ட் செட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக தான் இருக்கும். அது கிராஃப்ட் லவ்வருக்கு கண்டிப்பாக தெரியும். பர்ஃபெக்ட் மேட்சிங்கான டைம் இதான இந்த கிராஃப்ட் வந்து பண்ணுற டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துகிட்டு பவுச்சு ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடு எட்ஜஸ்க்காக செலோ டேப் வச்சுட்டு கவர் பண்ணிக்கிறேன். எஸ்தட்டிக் லுக் அப்படிங்கிறது என்னோட ഏറ്റവും ஃபேவரட்டான ஒரு பார்ட். ஸோ அதுக்காக பிங்க் கலர் ஷேடிங் கொடுத்துட்டு ஒரு பார்டர் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். பட் நான் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்யூட் லுக்கு தரதுக்கு ஸ்க்ரன்ச்சியோட ஸ்டிக்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்துட்டு ஓப்பனராக இருக்குது. അങ്ങനെ നമ്മുടെ ട്രാൻസ്പെറൻറ്റ് പൗച്ച് റെഡി. എന്തായിരുന്നാലും സ്കൂൾ ക്രാഫ്റ്റ് செய்கிறதுன்னு முடிவாயிருச்சு. அதில் புக் மார்க் பண்ணாமல் எப்படி? அதனால் இன்றைக்கி 2 புக் மார்க் தான் பார்க்க போகிறோம். എൻ്റെ വോയിസിൽ ചെറുതായിട്ട് ചേഞ്ചസ് ഒക്കെ കാണാം. എന്താണെന്ന് கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் புக் மார்க் என்னென்னா ഏറ്റവും ட்ரெண்டிங்கில் இருக்கிற பட்டர்ஃப்ளை புக் மார்க். இன்னும் இல்லை, இதோட ப்ராசஸ் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. A4 ஷீட் இல்லாட்டி திக்கான ஒரு ஷீட்டை வந்துட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணலாம். அதோட கார்னர்ஸ் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலரிங் பண்ணால் ஃபர்ஸ்ட் புக் மார்க் ரெடி. இந்த இமேஜும் பின்ட்ரெஸ்ட்லேருந்து பார்த்தது தான். பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. இதில் ஜஸ்ட்டு கேட்டோட ஷேப் வரையணும், கண்ணு மூக்குங்கிற குட்டி குட்டி டீட்டெயிலிங் கொடுக்கணும். கலரிங் எல்லாம் கொடுத்துட்டு அந்த கை ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணி விட்டுரும். அதில் தான் நம்ம வந்து புக் மார்க்காக யூஸ் பண்ண போகிறோம். நாம் பண்ண எல்லா கிராஃப்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டே பண்ணியிருக்கோம். அதாவது சார்ட் பேப்பர், A4 ஷீட் அண்டு கலர் பென் இதெல்லாம் வச்சுட்டு அந்த 2 மினிட்ஸில் செகண்ட் புக் மார்க்கும் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளாയിട്ടുള്ള வீக்லி பிளானர் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு திக்கான கார்போர்டோ இல்லாட்டி இது போலത്തെ இன்விடேஷன் இருந்தாலே போதும், நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ நான் இன்விடேஷன் எடுத்திருக்கேன். முன்னிலும் பின்னிலும் பிங்க் கலர் பேப்பர் வந்துட்டு ஒட்டிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லேபிள்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 1 or 2 வீக்ஸில் நம்மளுக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நமக்கு நான் மறவி எப்பொழுதும் கூட உண்டாகும். ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் பரவாயில்ல, 5-6 சப்ஜெக்ட்லேயும் அசைன்மெண்ட், ஹோம் ஒர்க் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது என்னதான் இருந்தாலும் மறந்து போயிடுவோம், இல்லாட்டி சில விஷயங்களை விட்டு போயிடும். அது எல்லாமே நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வீக்லி பிளானர் ஒரு ரிமைண்டர் மாதிரி யூஸ் ஆகும். எல்லா ஸ்லிப்பையும் அதை லைனாக ஒட்டிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய மேக்ஸ் புக்குக்கு பின்னாடி ஒரு பேப்பரில் இந்த மாதிரியான பிளான்ஸ், அதாவது மண்டே டியூஸ்டே என்னெல்லாம் அசைன்மெண்ட் இருக்குது, என்னெல்லாம் ஹோம் ஒர்க், என்னெல்லாம் டெஸ்ட்டு அப்படிங்கிறத ஒரு என்வலப் கவர் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளார அந்த பேப்பரை வச்சுருப்பேன். ஒரு நாள் வந்து ஷார்ட்ஸில் நான் எப்படி பண்ணியிருந்தேங்கிறத காட்டுறேன். இந்த பிளானரை ரியூசபிள் ஆக்கிறதுக்கு அதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒட்டிட்டு போர்ட் மார்க்கர் இல்லாட்டி ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட்னால கொஞ்சம் ஜாலியாக போயிடலாம். இந்த வீடியோவில் க்யூட்னு சொல்லிட்டு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நான் கிஃப்ட்டை சென்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.